ஸ்டாலின் ஹிந்தி பற்றி பேசும்போது தமிழை பற்றி எது கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்களே. அதனால் தமிழனுக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க டெல்லியில் வந்து ஆளுமைக்கு வரும்போது நிறைய முட்டு கொடுக்குறாங்க. அப்படி ஒரு முட்டுக்கட்டெலாம் இல்லாமல் இந்த மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு தமிழகத்துக்கு தமிழ் மொழிக்கு தமிழ் இலக்கியத்திற்கு செம்மொழிக்கு அனைத்துக்கும் முன்னுரிமை கொடுக்குற அரசு எதிரானா இன்றைக்கு இருக்கிற பிஜேபி அரசு தான். அதுவும் ஐயா நரேந்திர மோடியோட அரசு தான். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகமெங்கும் தமிழ் செம்மொழி எங்களுடைய மூத்த மொழி எதிரானா அது தமிழ் மொழி தான்றதை பட்டபத்திரமாக சொன்ன ஒரு பிரைம் மினிஸ்டர் யாரான்னா மோடி அவர்கள். அதுக்கோசம் ஐயா மோடிக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தமிழையும் திருக்குறளையும் இன்னைக்கு உலக லெவலில் கொண்டு போய் சேர்க்கறது யாரான்னா பன்மொழியில் வந்து மொழிபெயர்த்து பண்ணி எல்லாம் பண்ணதுன்னா ஐயா மோடி அரசு. ஆனால் மோடி அது இந்த தமிழக மக்கள் தமிழ்நாட்டில் கால வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய வேதனை. திமுக உள்ளிட்ட கட்சிகள், கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜகவை எதிர்க்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து சனாதனம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்த போதிலும் ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழரை வந்து வேட்பாளராக களத்தில் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற டெல்லி பாஜக தலைமை வந்து தமிழுக்கு முன்னுரிமை, தமிழனுக்கு முன்னுரிமை, இன்னும் மிகப்பெரிய பதவி வந்து நம்ம இவர் காத்துட்டு இருக்கு அண்ணாமலைக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு கட்சி, இன்னும் சொல்ல போனால் கட்சி தலைமை பதவி கூட அவருக்கு பரிந்துரைக்கப்படும்ன்றதான் சொல்கிறாங்க. அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பதவி இன்னொரு தமிழனுக்கு காத்துட்ருக்குன்னு தான் சொன்னோம். அதே மாதிரி எச் ராஜாவுக்கு மிகப்பெரிய பதவி தமிழ்நாட்டில் காத்துட்ருக்கு, தமிழ்நாட்டில் இந்தியாவில் காத்துட்ருக்கு.